எஃப்எம்லேருந்து வந்திருக்கோம். 91.2 எங்கள் எஃப்எம் வந்து பகல் 1 to 5 வரையிலும் எங்கள் எஃப்எம் ஒளிபரப்பாகுது. இப்போ நாங்கள் வந்து மகளிர் தினம் கொண்டாடுற விஷயமா பேச வந்திருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா எப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறோம்னா கிராமிய பாடல்கள், தென்பாங்கு பாட்டு, விவசாயத்தை பற்றி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வாய்ஸ் வந்து எஃப்எம்மில் வர மாதிரி நாங்கள் போட்டு பேசுகிறத பூரா நீங்கள் போய் அங்கே போய் இருக்கும். இந்த பாடு வானொலியை நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னா நான் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட பாட்டுகள்லாம் எடுத்துருக்கேன். அது வந்து பகல் 1 to 5 வரையிலும் எங்கள் எஃப்எம் வந்து எடுக்கும், விளையாடி பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, தெரிஞ்சவங்க கிராமிய பாடல் பாடலாம், தென்பாங்கு பாட்டு பாடலாம், விவசாயத்தை பற்றி பேசலாம், ஆடுகளை பற்றி பேசலாம். என் பேர் லட்சுமி, ஆலந்தாள்புரம். ஊர்நாவலியில் போய் நாங்கள் போய் மண் வெட்டணும். மண் வெட்டி 1 அடி 2 அடி தோண்டணும். தோண்டி வச்சுட்டு 70 ரூபா சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க. எல்லா பேரும் கேட்குறாங்க 100 ரூபா சம்பளம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 தான் இறக்காரு 2 தான் ஜல்லரு குடலரு கும்பவானாங்க குலுங்குது தலைப்பாரு அழகாட்டு குழுவில்லை இங்கே அருவியட்ட ராணி பாலவந்தாள்புரம். உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் மக்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டம். இங்கே கம்பெனியில் எதுவும் கிடையாது, காட்டு வேலைக்கு தான் போகணும். வேற இங்கே விவசாய இதெல்லாம் இந்த நம்ம கம்பெனி இதில் எதுவுமே கிடையாது. 100 நாள் வேலை தான் செய்ய முடியும். மற்ற காட்டு வேலைக்கு போகலாம், அதெல்லாம் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு 7 மாதம் ஆகுது எங்களுக்கு மகளிர் குழு ஆரம்பிச்சு. ஏதோ இப்போ கொஞ்சம் என்ன நாங்கள் லோனு எதுவும் வாங்கலை, இனிமேல் தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு இதுவரை என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்றது? ஒரு குழுவில் வந்து நாங்கள் 15 பேர் இருக்கோம். தலையில பணங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாறாங்கல்ல பாருங்க, செவக்கோழி கோவும் முன்னே கண் விழிக்க வேணுங்க, சமத்துக்கும் பரம்பரைக்கும் வீடு சுத்த வேணுங்க, ஒரு வேளை சோறுதான் 4 புற வேலைதான், ஒரு வேளை சோறுதான் 4 புற வேலைதான், உடம்புக்கு நோவும் முன்னாடியும் உதயம் சீருதான், உடம்புக்கு நோவும் முன்னாடியும் உதயம் சீருதான், குருவி தலையில பணங்காய பாருங்க, சித்தெரும்பு முதுகுல பாறாங்கல்ல பாருங்க, பசிப்பினி பார்க்க ஊரெல்லாம் புலல்வதோ, ஒரு பிடி கஞ்சிக்கு வழியின்றி தவிப்பதாம், பசிப்பினி பார்க்க ஊரெல்லாம் புலல்வதோ, ஒரு பிடி கஞ்சிக்கு வழியின்றி தவிப்பதாம், பரிதாபமில்ல பண்ணையாரங்கே, பசியினால் துடிக்கும் குழந்தைகள் இங்கே, பரிதாபமில்ல பண்ணையாரங்கே, பசியினால் துடிக்கும் குழந்தைகள் இங்கே. பரம்பரை கிடையாது, புதுசுல நானா பழகி நானா என் தெரியும் நானா பழகி. எப்படி நீங்கள் சொந்த மாடு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? சொந்த மாடு கிடையாது, சொந்த மாடு 1 மாடு இருக்கு. நான் சம்பளத்துக்கு இப்போ எந்தெந்த ஊருக்கு போய் பால்? பாலப்புளிச்சேரி, பாலவந்தபுரம், கட்டாயம். இப்போ பால் ரேட்டெல்லாம் ஏறிச்சுதா? ஏறிச்சு. எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்குதா இல்லை எப்படி லாபமாக இருக்கா? பிஸ்னஸ் வந்து இங்கே அவ்வளோ இது கிடையாது, அங்கே ரொம்ப கம்மியாக ரேட்டு போடுறாங்க. இடத்துல மாதிரியில் இங்கே வந்து சில்லற பால் தான். இப்போ வந்து பாக்கெட் பால் ரேட் ஏறிச்சு, உங்கள் பால் ரேட் ஏறிங்களா இல்லை? ரேட்டு ஏறிருக்கு. ரேட்டு ஏறினாலும் அந்த பழைய ரேட்டு தான் வருது. இந்த மாட்டுகளில் புள்ளிகளுக்கு வந்து காசு எவ்வளோ கட்டுறதுனால மஞ்சக்காருகிறனே மயிலுந்த மன்னனால் வந்தாலும் வாங்க உங்க வாட்டியத்தாங்க, போனாலும் போங்க உங்க போட்டாவத்தாங்க, பெருச்சாம்பளமே நீ பெரிய இடத்து கிளீடமே, ஆளுக்குள்ள இருக்கிற உன்னை யார விட்டு கூப்பிடட்டும், வர வர சைசா சினுமா வந்ததெல்லாம் புதுசா, ஆக அதை விட நைசா இருக்க வேணும் பெண்கள் எல்லாம் சொகுசா, மாடு 2 மயிலாக்கால மணிகள் 2 தஞ்சாவூர், மாடு 2 மயிலாக்கால மணிகள் 2 தஞ்சாவூர், குப்பி 2 கும்பவானம் குலுங்குதடி தலப்பார், வந்தாலும் வாங்க உங்க வாத்திய தாங்க, இங்க போனாலும் போங்க உங்க போட்டவ தாங்க. காரியங்களை பேசியிருப்பதால் இப்பொழுது பயணி நிறுத்தத்தில்
பாட் வானொலியில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். தொழிலாளி விவசாயி, நான் விவசாயி. முனியாண்டி இங்க வாடா. மாட்டெல்லாம் களை கட்டுது. யாரு மாடு வெட்டினா? அது சும்மா தான் கட்டியிருக்கு. சும்மா வெட்டினாலும் வாசப்படல சாணி போடுவலையா? மாடு சாணி தான் போடும். 4 பேர் வந்து போற இடம். இப்ப வெளியூர்காரங்க வந்து பஸ் ஏறுறாங்க, பேப்பர்லாம் படிக்கிறாங்களா சாடுல. அது ஏன் மாடு இல்லையா? கந்தே மாடியா? டே கந்தா இங்க வாடா. என்னங்கய்யா? ஏயா மாடு இங்க கட்டி வச்சிருக்க? 2 கம்பு இருந்துச்சு, அதனால கட்டி வச்சீங்க. இங்க 2 கம்பு வச்சிருக்கியா? என் பேர் வெங்கட்ராஜ். நாங்க வந்து பாட்டுவானில நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். எங்களோட குரலையும் நாங்க பாட்டுவானில கேட்டுருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வானொலியில போறதே பெரிய விஷயம். வானொலியில போய் பேசிட்டு வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் பேர் டி ஜெயசங்கரி. எங்களுக்கு பாடுவானொலி கேட்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பொங்கலுக்கு பேசியிருக்கேன், அதனால எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எங்க அம்மாட்டையும் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் பொங்கல்ல பேசியிருக்கேன்னு. அது எங்க அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பேர் பி ஜெயபிரகாஷ். நான் பாடுவானொலி பாட்டு எப்பவும் கேட்டுருப்பேன், பிடிக்கும். நல்ல சாங்கெல்லாம் போட்டு வந்து பணம் அடைஞ்சிட்டு இருக்கேங்க. பாடு வானொலி நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குங்க. அங்கே 1 to 5 மணி வரைக்கும் நல்லா போடுறாங்க. தெம்மாங்கு பாட்டா நல்லா போட்டுருக்காங்க. நல்லா அந்த பாட்டை நல்லா ரசிக்கிற அளவுக்கு நல்லா ப்ரோக்ராம் பண்றாங்க. என் பேர் செந்தில்குமார், கப்பலூர். 91.2 பாட்டு கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. வேலை செய்யறப்ப அலுப்பு இல்லாம இருக்கு. இப்ப வருகுன்னு ஏட்டில சொன்னா போதுமா, திரை பாட்டுல சொன்னா போதுமா. எனக்கு இங்கோ இப்ப வருகுன்னு ஏட்டில சொன்னா போதுமா, திரை பாட்டுல சொன்னா போதுமா. ஏட்டில சொன்னதும் பாட்டில சொன்னதும் வாழ்க்கைக்கு வர வேணாமா, எங்க வாழ்க்கையும் வேணாமா. ஏட்டில சொன்னதும் பாட்டில சொன்னதும் வாழ்க்கைக்கு வர